வணக்கம். ஆட்டிசம் மற்றும் அசோசியேட் பிரெயின் டிசார்டர்ஸோட மேனேஜ்மெண்ட்டை அதை டீல் பண்ணுற விதத்தை 2 வகையாக நம்ம பிரிக்கலாம். முதல் வகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கன்வென்ஷனலாக கொடுத்துட்டு வரக்கூடிய ஸ்பெஷல் இன்டர்வென்ஷன்ஸ்னால் ஆக்குபேஷனல் தெரப்பி, கம்யூனிகேஷன் தெரப்பி, ஏபிஏன்னு சொல்லக்கூடிய அப்ளைடு பிஹேவியர் அனலைசிஸ் அண்ட் சென்சரி இன்டகிரேஷன், ரிஃப்ளெக்ஸ் இன்டகிரேஷன், ஸ்பீச் தெரப்பி, ஸ்பெஷல் எஜுகேஷன், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இதெல்லாம் முதல் வகை. இதுதான் இன்னைக்கு மக்களுக்கு பெரும்பாலும் பரிச்சயமாக இருக்கிற விஷயங்கள். ஒரு குழந்தைக்கு பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ்ன்ட்டு டயக்னோஸ் பண்ணால் உடனடியாக இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கைடன்ஸாக உடனடியாக கிடைக்குது. ஸோ இதெல்லாம் மக்களுக்கு தெரிஞ்ச முதல் வகை மேனேஜ்மெண்ட். 2வது வகை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா பியோர் ட்ரீட்மெண்ட்ஸ். இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் தான் மக்களுக்கு பெரும்பாலும் தெரியறதே இல்லை. அதாவது பிஹேவியரல் பிரெயின் டிசார்டர்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இருக்கிறது பெரும்பாலான மக்களுக்கு தெரியறதே இல்லை. அப்படி மீறி தெரிஞ்சாலும் அவங்களுக்கு சித்தா ஃபார்முலேஷன்ஸ், ஹெர்பல் மெடிகேஷன்ஸ், அப்புறம் அலோபதியோட நியூரோ மெடிகேஷன்ஸ், இந்த மாதிரியான இன்டேக் மெடிசின்ஸ் தான் தெரிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான இன்டர்னல் மெடிகேஷன்ஸோட அவசியம் ஏதும் இல்லாமல் ஒரு முழுமையான ரிஸ்க் ஃப்ரீயான ஃபுல் ஃப்ளெஜ்டான ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் நேச்சுரோபதியில் இருக்கிறது பெரும்பாலான மக்களுக்கு தெரியறதில்லை. அதாவது இந்த மாதிரி நேச்சுரோபதி சிஸ்டத்தில் நம்ம இன்டேக் மெடிசின்ஸ் எதுவுமே யூஸ் பண்ணாமல் டயட்ரி ரெகுலேஷன்ஸ், லைஃப் ஸ்டைல் ரெகுலேஷன்ஸ், அப்புறம் யோகா, அப்புறம் நிறைய நேச்சுரல் தெரப்பிஸ் மூலமாக அருமையான மாற்றங்களை குறிப்பிட்ட கால அளவிலே நம்மளால் ஏற்படுத்தி விட முடியும். இப்போ நம்ம மேற்சொன்ன அந்த 2 மேனேஜ்மெண்ட்ஸுமே ஆட்டிசம் மற்றும் அது தொடர்பான மூளை பாதிப்பு உள்ள குழந்தைங்களுக்கு அவசியம்தான் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. 2 வகை மேனேஜ்மெண்ட்டும் அவசியம் வேணும். ஆனால் பொதுவாக முதல் வகை மேனேஜ்மெண்ட்டான ஸ்பெஷல் இன்டர்வென்ஷன்ஸில் இருக்கிற அந்த அவேர்னஸ் ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தை பற்றி மக்களுக்கு இல்லை. அடிப்படையில் இந்த ஆட்டிசம் மற்றும் அசோசியேட் பிரெயின் டிசார்டர்ஸோட பேத்தோஃபிசியாலஜி, அந்த சயின்ஸ் எடுத்து நம்ம பார்த்தோம்னா இந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு ஒரு ரூட் காஸ் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் இருக்குது. சரிங்களா? அது டீப்பர் லெவலில் இருக்கும். அதோட எக்ஸ்டர்னல் மேனிஃபெஸ்டேஷன்ஸ் தான் ஒரு பிரான்ச்சஸ் மாதிரி வெளியில் தெரிகிற அக்ரெசிவ்னஸ், அவங்களோட எஜிடேஷன் அண்டு கம்யூனிகேஷனில் இருக்கிற பிரச்சனைகள். இந்த விஷயங்களை ஒரு சின்ன அனாலஜி மூலமாக நம்ம இன்னும் சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இப்போது வீட்டில் பூச்செடி வளர்க்குறோம். அந்த ஒரு பூச்செடி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட பராமரிப்பில் அந்த வேர்களை கவனித்து அதுக்கு தேவையான தண்ணி விடுறது, அதுக்கு தேவையான உரம் இடுறது, அங்கே ஏதாவது களைகள் இருந்ததுன்னா அதை பிடுங்கி எறிகிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. இந்த மெயின்டெனன்ஸை தான் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அடிப்படையில் பண்ணுது. இப்போது அதே செடியை பராமரிக்கிறதுல அதோட கிளைகளெல்லாம் கொஞ்சம் கத்தரிச்சு விட்டு ப்ரூனிங் பண்ணுறாங்க இல்லையா, அதுவுமே அந்த செடி நல்லா வளர்கிறதுக்கு அவசியம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் கன்வென்ஷனலாக கொடுக்கக்கூடிய ஸ்பெஷல் இன்டர்வென்ஷன்ஸ் பண்ணுது. ஸோ இன்றைக்கி மக்களுக்கு ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் பெரும்பாலும் யாருக்கும் தெரியறதில்ல. அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் தெரியறதில்ல. அந்த ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் தெரிஞ்சிருந்தாலும் அவங்களுக்கு இந்த 2 மேனேஜ்மெண்ட்டை எப்படி கொண்டு போகிறதுங்கிற விஷயம் தெரியறதில்ல. அப்படியே தெரிஞ்ச சில பேருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் இன்டர்வென்ஷன்ஸை எப்படி யூஸ் பண்ணணும், இந்த ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தை எப்படி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படையான புரிதல் இல்லை. இப்போது ஆட்டிசம் மற்றும் அசோசியேட் பிரெயின் டிசார்டர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா அதோட ப்ரூவன் மெடிக்கல் சயின்ஸில் அவங்களுடைய பிரெயினில் சில ஹைபாக்சிக் டேமேஜஸாலையும் அவங்களுடைய கட்டில் செரிமான ஜீரண மண்டலங்களில் ஏற்படுற சில பிரச்சனைகளாலையும் அதோட ஃபங்க்ஷன்ஸில் ஏற்படுற பிரச்சனைகளாலையும் தான் அவங்களோட அந்த குழந்தைங்களோட அடிப்படை கெமிஸ்ட்ரி, ஃபண்டமெண்டல் கெமிஸ்ட்ரியே மாறி போயிருக்கும். ஸோ அந்த ஃபண்டமெண்டல் கெமிஸ்ட்ரி மாறுறதுனால அதோட பாதிப்பாக இம்பேக்டாக இம்யூன் சிஸ்டம், அவங்களுடைய ஹார்மோனல் சிஸ்டம், அதாவது எண்டோக்ரைன் சிஸ்டம், இதெல்லாம் பாதிப்புக்குள்ளாக இருக்கும். ஸோ இப்படி உருவாகிற அந்த கயாட்டிக் இன்னர் சிச்சுவேஷனால தான் அவங்களுக்குள்ள அறிவுத்திறன் பிரச்சனையாக வர்றது, அவங்களுடைய குணாதிசயங்களில் பிரச்சனை வர்றதுங்கிறது நடக்குது. ஸோ இந்த மாதிரியான அந்த ஃபண்டமெண்டல் கெமிஸ்ட்ரியில் வர இம்பேர்மெண்ட்டை ஒரு ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தால் தான் முழுமையாக ஒழுங்குபடுத்தி சீர்படுத்த முடியும். இப்போது நம்ம முதல்ல ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு நல்ல சுகந்தமான சூழல் உருவாகி அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் பேலன்ஸ், ஒரு இன்னர் ஹார்மனி உருவானது பிறகு நாம் ஸ்பெஷல் எஜுகேஷனோ, ரெகுலர் எஜுகேஷனோ, இல்லை ஓடி, சிடி இதோட கைடன்ஸோ கொடுத்தோம் அப்படின்னா அவங்களால இயல்பாகவே அழகாக பயன்படுத்திக்கிட்டு நல்ல ஷேப்பப்பாக வர முடியும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி அடிப்படையான உண்மை. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக
இந்த ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்களுக்குள்ள ஒரு ரிசப்டிவிட்டி உருவான பிறகு அவங்களுக்கு நம்ம இந்த மாதிரி கன்வென்ஷனல் ஸ்பெஷல் இன்டர்வென்ஷன்ஸ் கொடுக்கும்பொழுது அவங்களுடைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ், அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸுங்கிறது ஷார்ட்டர் டைம் ஃப்ரேம்லேயே நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். வெகு விரைவாக நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இதுதான் அடிப்படை உண்மை. இன்னைக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான குழந்தைகள், பெரும்பாலான குழந்தைங்களுக்கு கொலேட்ரல் ப்ராப்ளம்ஸாக அவங்களோட ஸ்லீப் டிஸார்டர், சீஜரல் டிஸார்டர்ஸ் அண்ட் அவங்களோட கட் இஷ்யூஸ், கான்ஸ்டிபேஷன், இந்த மாதிரியான விஷயங்கள், ஹைப்பர் அசிடிட்டி மாதிரியான விஷயங்கள், இதெல்லாம் வந்து கொலேட்ரல் ப்ராப்ளம்ஸாக நிறையவே இருக்கும். அண்ட் அதை தாண்டி அவங்களுக்கு வந்து நிறைய இந்த அடிக்கடி சிக்னஸ் வர்றது, ஃப்ரீக்வெண்ட் ஹாஸ்பிட்டலைசேஷன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்களும் அவங்களுக்கு நிறையவே இருக்கும். இதையெல்லாம் ஒரு முழுமையான ட்ரீட்மெண்ட் சிஸ்டத்தால் தான் குணப்படுத்த முடியும். இந்த அடிப்படை உண்மையும் மக்கள் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபுல் ஃப்ளெஜ்டு ட்ரீட்மெண்ட் சிஸ்டம், கன்வென்ஷனல் ஸ்பெஷல் இன்டர்வென்ஷன்ஸ், இதோட அடிப்படையை மக்கள் புரிஞ்சுக்கிட்டு, குறிப்பாக ஸ்பெஷல் சில்ட்ரனோட பேரண்ட்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அவங்க குழந்தைகளை அவங்க விரைவாக நல்லபடியாக குணமாக்கணும் அப்படிங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். நன்றி.